இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து இவர்களுக்கு டாக்டர் பட்டம் ஆமா. குடுக்கப்பட்டது. அப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலங்கிற ஒரு விஷயத்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. அது உண்மதானா? கலைஞர் வந்து இவர்கள் அற்பத்தனமாக துரைமுருகன் சிண்டிகேட் மெம்பரு. இவர்ட்ட வாங்கி தின்னவரு. இன்னும் வேற எதா இருந்தா கூட போட்டுக்கங்க. போட்டுட்டு. அந்த மாரி வாங்கி தின்னவரு. எ துரைமுருகன் கார்டியனே எம்ஜிஆர் தான். ஆமா. அது எல்லாருக்குமே தெரியும். 67கள்ல, 65கள்ல துரைமுருகன் படிப்பு கூட வசதி இல்லாம எம்ஜிஆர் உதவி நாடுனவரு. இன்னைக்கு அப்போ அந்த நன்றி, விசுவாசம் இல்லாம எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் குடுக்கறத, இவரு வந்து கடுமையா எதிர்த்தாரு. யாரு? சிண்டிகேட் மெம்பர்ன்ற முறையில துரைமுருகன். துரைமுருகன். அப்ப கலைஞர் கூப்ட்டு, இந்த இதெல்லாம் எதிர்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் தான் தெரியும்ல. ஸ்டாலின் போய் எச் ராஜாவ பார்த்தத பார்த்தீர்களா? எங்களுடைய அரசியல் நாகரிகத்தின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எச் ராஜா, இல கணேசன், சிபிஆர் இவங்களோடலாம் குடும்ப நண்பர் ஆமா. ஸ்டாலின். கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுவாப்லண்ணே. எந்த இது இல்லாம அவரு துணை கூப்பிட்டுருவாங்க. ஜனாதிபதி ஆவறதுக்கு முன்னாடி போய் முதல்ல போய் பார்த்தாரு. பார்த்தேன். புரோட்டோகால்ல பார்க்க முடியாதுன்னு போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தாரு. இன்னைக்கும் அவர்கள் பல விஷயங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி பல விஷயங்கள் வந்து இவங்க எல்லா இடத்துலயும் ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அத தாண்டி அவரு ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. ஸ்டாலின் வீட்ல ஒரு இதுன்னா, எல்லாமே. சீமான் வந்து பார்க்குறாரு. இந்த மாரி எல்லா இதுவும் போறாங்க. அ ஏன் இவரு நம்ம முதல்வரா இருந்த எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தில துக்கம் நடந்தப்போ ஸ்டாலின் போய் போய் பார்த்தாரு. பார்த்தார்ல. கலைஞர் மறைஞ்சப்போ எடப்பாடி எடப்பாடி வந்து வந்தார்ல. பார்த்தாரு. இது அரசியலை தாண்டி இந்த இது இருக்கணும். அது இல்லன்னா தான் கேவலம்னு சொல்லுவோம் நம்ம. கண்டிப்பாண்ணே. ஆ அது வந்து அத வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசுறதோ, இல்ல இது பண்றதோ கிடையாது. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் குடுத்தது இவர்கள் வந்து "நீயாடா?" அப்படின்னு கேட்டாராம் எம்ஜிஆர். "நீ வா ரூமுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு உயர்ந்த உள்ளத்தோட இருந்திருக்காருல்ல. இவர்கள் அற்பத்தனமானவர்கள். இன்றைக்கு கூட அவர் வந்து கலைஞர்ட்ட எம்ஜிஆர் கெஞ்சினாருன்னு உருட்டிட்டு இருக்காரு. விட்டுட்டு. துரைமுருகன். நீ என்ன உருட்டுனாலும் இந்த எலக்ஷன்ல சீட்டு கிடையாது.